எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்த நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க? வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? வருகின்ற நாட்களாவது உங்களுக்கு சாதகமாக இருக்கா? அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஆகஸ்ட் மாதத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கன்னிராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தில் 6வது வீடு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் ஆணாக இருந்தால் கொஞ்சம் பெண்கள் மாதிரி கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, மற்றவங்ககிட்ட டக்குன்னு பழக மாட்டாங்க. அதே மாதிரி கோபம் இவங்களுக்கு அதிகம் வராது. அப்படி வந்துச்சுன்னா கூட ஒரு 2 வார்த்தையிலேயே நிப்பாட்டிடுவாங்க. இவங்கக்கிட்ட நிலராசி என்பதனால இவங்ககிட்ட ரொம்ப பொறுமை இருக்கும். நடுத்தரமான உயரமுள்ளவங்களாக இருப்பாங்க. எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்களுக்கு புத்திசாலித்தனம் நிறைய இருக்கும். கோபம் வந்துச்சு அப்படின்னா கூட அதை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு ராசி இந்த கன்னிராசி. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடியவங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் முற்பகுதி கொஞ்சம் செல்வ செழிப்பாக இருப்பாங்க, பிற்பகுதியில் கொஞ்சம் வறுமை இருக்கும். வாழ்க்கையில் முற்பகுதியில் கொஞ்சம் வறுமையாக இருக்கிறவங்க பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதன் லாபாதிபதியாக அமர்ந்திருக்கிறதுனால ரொம்ப யோகமான காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. திருமணம் போன்ற யோகங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கூடி வரும். பதவி உயர்வு இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக ஒரு மனை வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு ராசி ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சந்திரனும் செவ்வாயும், ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் புதன், குரு, சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், ஐனசைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைகள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு நபராக இந்த கன்னிராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வலம் வர போகிறீங்க. மற்றவங்க உங்களுடைய பேச்சை கேட்டு கொஞ்சம் நடப்பாங்க. அது உங்களுக்கு நிம்மதியை தரும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசுகிறத கூட ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் குறைச்சிப்பாங்க. உங்களுடைய பேச்சை மற்றவங்களும் கேட்கறதுனால நல்ல ஒரு மகிழ்வான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. தொழிலில், வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு நடக்கும். அதுவும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை, ஒரு முன்னேற்றம் உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம், மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன பிரச்சனை, இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க கூட உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மனதுக்கும் சரி, உங்களுக்கும் சரி ரொம்ப மகிழ்ச்சியை தேடித்தரும். அதே மாதிரி பிரிந்து சென்ற உறவுகள்லாம் உங்களை தேடி வரும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. நீங்கள் நிதானமானவங்க தான், ரொம்ப பொறுமையானவங்க தான். ஒரு சிலர் உங்களை தூண்டுவாங்க, நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தூண்டுவாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு நீங்கள் போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க, அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அவசர முடிவு வேண்டவே வேண்டாம். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் கோஷ்டி சண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா கூட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சக கலைஞர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு முன்னேற்றமுள்ள மாணவராக நீங்கள் வளம் வருவீங்க. அதனால் கொஞ்சம் போட்டிகள் அதிகமாகும். மற்ற மாணவர்கள் மத்தியில் நீங்கள் நல்ல ஒரு சிறந்த மாணவர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய மாணவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பாடங்களை படிக்கும்போது கூட ஒரு முறைக்கு 2 முறை கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் தொடங்குவதற்கான சரியான நேரம் இது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தொழில் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வாழ்க்கை துணையோட பெயரில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்குங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பெயரில் தொடங்காமல் உங்கள் கூட இருக்கிறவங்க வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய பெயரில் தொடங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீண்ட நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இடர்பாடுகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற முடியும். புதிய ஆர்டர்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் அறிமுகம் இல்லாதவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம். வரவு செலவு அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் எவ்வளோ வரவு இருக்கோ அதற்கேற்றார் போல் நீங்கள் செலவு செய்கிறது நல்லது. பழைய பாக்கி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். வேறு உப தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உடன் பிறந்தவர்களால் ஏதாவது ஒரு சின்ன உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. புதிய நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கோங்க, கண்டிஷனாக நடந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அவங்க மூலிமா சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. புதிய நபரை நம்பி எந்த ஒரு தொழிலையோ வியாபாரத்திலையோ இறங்க வேண்டாம். கவனமாக இருக்கிறது நல்லது. கன்னி ராசியில் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும். தடைப்பட்ட வந்த விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா செயல்பட ஆரம்பிக்கும். அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய திட்டங்கள் ஏதாவது வியாபாரத்தில் தொழிலில் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் புதிய விஷயங்களில் ஈடுபடுறது நல்லது. வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி எந்த ஒரு வியாபாரத்தையும் விரிவுபடுத்த வேண்டாம். அப்படி விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கூட்டாளிகிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. இல்லை அப்படின்னா வாக்குவாதம் பெரிதாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு. தொண்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்கள் அமைந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்காது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிக்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களும் பிரச்சனைகளும் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிருஷ்ண பரமாத்மாவை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக தீரும். குடும்பத்தில் இருக்கிற அந்த கஷ்டமும் குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.